ஏ ரோஜா பூஜா, இத நீங்க தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? பாக்கறக்கே செமையா இருக்கு. இது ஸ்லைம் தானே? இதெல்லாம் இங்க ஊர்ல கிடைக்கவே கிடைக்காதே. எங்கிருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க? டே சிண்டோ, இது ஸ்லைம் தான். அது பார்த்தாலே எல்லாத்துக்கும் தெரியும். இது ரோஜா பூஜா வாங்கிட்டு வரலடா, நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்கள் அம்மா கிட்ட சொல்லி ஸ்பெஷலாக சென்னையிலிருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். புரியுதா? யாரு வாங்கிட்டு வந்தா என்னடா? எல்லாரும் சேர்ந்து விளையாட வேண்டியது தானே. நீ மட்டும் தனியா விளையாடுறதுக்கு இங்க எதுக்குடா எடுத்துட்டு வந்த? ரூமுக்குள்ளேயே வச்சு விளையாட வேண்டியது தானே. சும்மா உங்ககிட்ட எல்லாம் காமிக்கலான்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். இருங்க இருங்க, நீங்க யாரும் டச் பண்ணாதீங்க. நானே ஓபன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா பார்த்ததுக்கு அப்புறம் உள்ள கொண்டு போய் வச்சிருவேன். புரியுதா? ராகுல் ராகுல், இந்த கேண்டி ஸ்லைம் பார்க்கறக்கே சூப்பரா இருக்கு ராகுல். உங்ககிட்ட 6 கலர்ஸ் இருக்குல்ல, எனக்கும் ரோஜாக்கு ஆளுக்கு ஒண்ணே ஒன்று கொடு ராகுல், ப்ளீஸ் ராகுல். என்னென்ன கலர் இருக்கு பாத்தீங்களா? கிரீன் இருக்கு, எல்லோ இருக்கு, பர்பிள் இருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிங்க் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, ப்ளூ இருக்கு. எல்லாமே நல்ல கிளியரா இருக்கும் ஸ்லைம். ராகுல் அண்ணா ப்ளீஸ் அண்ணா, எனக்கும் ரோஜாக்காக்கும் ஒண்ணே ஒன்று மட்டும் கொடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. சும்மா வேணா பார்க்கறக்கு வேணா கொடுப்பேன். நீங்க பாட்டுக்கு ஓபன் பண்ணி விளையாடலாம்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் ஸ்லைம். புரியுதா? ஏய் 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 பூஜா, என்ன பண்ற? எங்கிட்ட கொடு. ஹை, இது ரொம்ப சாஃப்டா இருக்கு ராகுல், ரொம்ப சூப்பரா இருக்கு தெரியுமா? அம்மா கிட்ட சொல்லி எங்களுக்கும் ஒன்று வாங்கி தர சொல்ல போறேன். நீ வேணா சொல்லிக்கோ, அம்மா எல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இது ரொம்ப காஸ்ட்லி. ஏ ரோஜா பூஜா, அது என்ன உங்க அம்மா அவனுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்களா? இல்ல சிண்டு, எங்க அம்மாக்கு ராகுல்னா தான் ரொம்ப செல்லம். அந்த ப்ளூ கலர் ஸ்லைம் பாத்தியா? கிளியரா, ஸ்ட்ரெச்சியா, சாஃப்டா, சூப்பரா இருக்கு. ஏ பூஜா, இதுக்கே இப்படி சொல்ற? இதை விட அந்த பர்பிள் கலர் எவ்வளோ சூப்பரா இருக்கு தெரியுமா? இரு, அப்படியே இங்க கீழே தரையில வச்சு இப்படியே எடுக்கிறேன். எப்படி கண்ணாடி மாதிரி மேலே வருதுன்னு பாரு. எப்படி சூப்பரா இருக்குல்ல? டே சிண்டோ, ரோஜா பூஜா 3 பேர் நல்லா பார்த்துட்டீங்களா? இப்போ கொண்டு போய் உள்ள லாக் பண்ணி வைக்க போறேன். இனி அடுத்தது எடுக்கவே மாட்டேன். புரியுதா? பார்க்க வேண்டியவங்க எல்லாம் இப்பவே பார்த்துக்கோங்க. டேய் 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 ராகுல், சொன்னா கேளு. நீ ஒரு 5 நிமிஷம் இதை மட்டும் இங்க வச்சுட்டு, நான் உள்ள போய் சில மிக்ஸ் பண்றதுக்கு சில ஐட்டம்ஸ் எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் கொண்டு போய் உள்ள வச்சுக்கோ. புரியுதா? என்ன சிண்டு, நீ இந்த ஸ்பூன் எடுத்துட்டு வர்றதுக்கு தான் இவ்ளோ பில்டப் கொடுத்தியா? ஸ்பூன் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க? ஸ்பூன் மட்டும் எடுத்துட்டு வருவேனா? நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்களா, லிப்ஸ்டிக் இருக்கு. அதுக்கப்புறமேல் இந்த ஃபேஸுக்கெல்லாம் என்னென்னமோ போடுவாங்களே, ஃபவுண்டேஷன் அது இதுன்னு. அதுக்கப்புறம் இந்த கண்ணுக்கு மேலே எல்லாம் போடுவாங்கல்ல, எல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மேக்கப் செட். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒண்ணு மட்டும் இல்ல, இன்னொரு மேக்கப் செட் கூட இருக்கு. டே சிண்டு, இதெல்லாம் யாரோட மேக்கப் செட்? இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஸ்லைம்ல போட்டு மிக்ஸ் பண்ண போறோமா? தெரிஞ்சா அவ்வளவுதான்டா. இதெல்லாம் எங்க பாட்டியோட மேக்கப் செட் தான். எங்க பாட்டி நான் எது எடுத்தாலும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இதை இப்ப நம்ம ஸ்லைமோட மிக்ஸ் பண்ண போறோம். புரியுதா? என்னடா சிண்டு, கதை விட்டுக்கிட்டு இருக்கியா? பாட்டிங்கெல்லாம் இந்த மாதிரி மேக்கப் செட் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீ யாரோ ரோஸ் அக்காவோடதோ யாரோடதோ எடுத்துட்டு வந்திருக்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நம்மளை தான் திட்டுவாங்க. அதெல்லாம் யாரும் திட்ட மாட்டாங்கடா. யாரு திட்டினாலும் நான் பாத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்ப நான் ஸ்லைமோட போட்டு மிக்ஸ் பண்ணத்தான் போறேன். இந்த மாதிரி கண்டதையும் போட்டு என்னோட காஸ்ட்லி ஸ்லைமோட மிக்ஸ் பண்றதுக்காக நான் அலோவ் பண்ண மாட்டேன். புரியுதா? என்னோட ஸ்லைம் இப்ப நான் எடுத்து வைக்க போறேன். டே ராகுல், என்னமோ உன்கிட்ட தான் ஸ்லைம் இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காத. மேக்கப் செட் எல்லாம் இருக்குல்ல என்கிட்ட, அதே மாதிரி எங்க ஸ்டோர் ரூம்ல எக்கச்சக்கமா ஸ்லைம் வச்சிருக்கேன்டா. இங்க பாத்தியா எவ்வளவு ஸ்லைம் இருக்குன்னு? உங்ககிட்ட மொத்தமாவே 6 தான் இருக்கு. என்கிட்ட 600 ஸ்லைம் இருக்கு. ஹை சிண்டு, உன்கிட்ட ஸ்லைம் இருக்குன்னு ஏன் சிண்டு எங்க கிட்ட சொல்லவே இல்ல? நாங்க தேவையில்லாம இந்த ராகுல் கிட்ட கெஞ்சிட்டு இருந்தோம். நம்ம இது எல்லாத்தையும் வச்சு விளையாட போறோமா? ஆமா பூஜா, உங்களுக்கு என்ன ஸ்லைம் வேணாலும் எடுத்து விளையாடுங்க. எதோட வேணாலும் மிக்ஸ் பண்ணுங்க. நீங்க மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சூப்பரா மிக்சிங் பண்ண போறேன். டே சிண்டு, உன்கிட்ட 600 ஸ்லைம் இருக்குன்னு சும்மா கதை தானே விட்ட? நீ வேணா என் கூட எங்க ஸ்டோர் ரூம்குள்ள வா. இங்க பாத்தியா எப்படி பிங்க் அண்ட் கிரீன் மிக்ஸ் ஆகி உன்னோடதை விட என்னோடது எப்படி சூப்பரா கண்ணாடி மாதிரி விழுகுதுன்னு பாத்தியா? நீ ஸ்டோர் ரூம்குள்ள வந்து பாருடா, உனக்கு தலையே சுத்திரும். நான் அவ்வளோ ஒரு ஸ்லைம் கடையே வச்சிருக்கேன். சிண்டு, உண்மையாவே நீ ஸ்லைம் கடை வைக்கிற அளவுக்கு ஸ்லைம் வச்சிருக்கியா? எங்களை உன்னோட ஸ்டோர் ரூமுக்கு கூட்டிட்டு போய் காமிப்பியா சிண்டு? காமிக்கிறேன். நீங்க முதல்ல இந்த ஸ்லைம் எல்லாத்தையும் வச்சு விளையாண்டு பாருங்க. அதுக்கப்புறம் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். இங்க பாத்தீங்களா, எல்லோ பிங்க் கிரீன் 3 மிக்ஸ் ஆகி எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பாத்தீங்களா? அடுத்தது என்ன மிக்ஸ் பண்ணலாம்? இந்த ரெட் எடுத்து மிக்ஸ் பண்ணலாமா? சிண்டு, அது ரெட் இல்ல சிண்டு, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஆரஞ்சு மாதிரி இருக்கு சிண்டு. ஆனா கலர் ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? நீங்க இப்ப எல்லா ஸ்லைமையும் ஒன்னா போட்டு ஒரு ஜம்போ ஸ்லைம் பண்ணுவீங்களாமா? அந்த ஸ்லைம் கூட இன்னும் நான் வேற சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவேனாமா?
டே சிண்டு ப்ளீஸ்டா, எனக்கும் நீங்கள் பண்ணுறதை பார்த்தா கொஞ்சம் ஆசையாக இருக்குடா. என்னோட ஸ்லைம் ரொம்ப காஸ்ட்லி ஸ்லைம்டா. உன்னோட ஸ்லைமை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டுமா? சிண்டு விடாத சிண்டு, நம்ம கேட்டதுக்கு கொடுத்தானா அவன்? இப்போ நம்ம கிட்ட வந்து கேட்குறான் பாத்தியா? அவனுக்கு கண்டிப்பா கொடுக்காத சிண்டு. நீ கொடுத்தீனா நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன், டூ விட்டுருவேன். நீ கவலைப்படாத ரோஜா, நீ ஏன் சொன்னேனாலும் அவன் இன்னைக்கு கண்டிப்பா நான் கொடுக்க மாட்டேன். நம்ம விளையாடுறத அவன் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். சிண்டு எல்லாரும் அமைதியா இருங்க. நான் இப்படி பண்றப்ப சத்தம் வரும் பாருங்க. ஏ பூஜா, எங்கிட்ட கொடு. அப்படியே லைட்டா மேல இழுக்கணும். இப்ப பாரு, நான் இழுக்கிறேன் பாரு. அப்படியே இந்த ஜம்போ ஸ்லைம் வந்து அப்படியே கலர் கலரா கீழே விழுகிற மாதிரி இருக்கும் பாரு. இப்ப ப்ளூவும் பிங்க்கும் மிக்ஸ் ஆகாம இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் மிக்ஸ் ஆகி என்ன கலர் வரும்னே சொல்ல முடியாது. சிண்டு நீ சொல்ற மாதிரி நான் பண்ணிருக்கேன். இப்படிதானே பண்ணணும். இப்படியே மேல தூக்கி பிடிச்சிட்டா ஸ்லோ மோஷன்ல ஸ்லைம் கீழே விழுகிறத பார்த்தா தண்ணி பைப்ல இருந்து விழுகிற மாதிரியே இருக்கும். ஏ பூஜா ப்ளீஸ் பூஜா, நான் கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிற பூஜா. எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு பூஜா. டே ராகுல், உனக்கு ஆசையா இருந்துச்சுன்னா அம்மா உனக்கு மட்டும் ஸ்பெஷலா வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு விளையாடு. எங்க ஸ்லைம்ல கை வச்ச அவ்வளவுதான், பாத்துக்கோ. வேடிக்கை கூட பார்க்க விட மாட்டோம். ஏ சிண்டு இங்க பாரு, இது மேல இருந்து எப்படி ஸ்லோ மோஷன்ல கீழே விழுந்துட்டு இருக்குன்னு பாரு. கட் பண்ணலாமா? நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, நான் இதுல கை வச்சு கொஞ்சம் விளையாடத்தான் போறேன். நீங்க அம்மாட்ட சொல்லிக்கிறதுனா சொல்லிக்கோங்க. டேய் ராகுல், இப்ப நீ எங்க ஸ்லைம்ல கை வச்ச, நாங்க உன்னோட கேண்டி ஸ்லைம் எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம்டா. ஒழுங்கா எடுத்துரு. அந்த பயம் இருக்கட்டும். டேய் எதுக்குடா திரும்பவும் வைக்கிற? எடுறா முதல்ல. ஓகே எல்லாரும் கையை எடுத்துருங்க. அடுத்தது நான் இறங்க போறேன் களத்துல. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்கிறத எல்லாத்தையும் இதுக்குள்ள போட போறேன். அச்சச்சோ சிண்டு, என்ன சிண்டு நீ இந்த மாதிரி ஐலாஷஸ் பவுடர் எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ள போட்டுட்டு இருக்க? உங்க பாட்டியோட தானே இந்த மேக்கப் செட். பாட்டி பார்த்தா திட்டுவாங்க சிண்டு. எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க பூஜா, எங்க பாட்டிக்கு வந்து ஒரு 21 வயசு இருக்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணாங்களாமா. அது கிட்டத்தட்ட வந்து 60 வருஷம் ஆச்சு. 60 வருஷம் பழசு தானே, எக்ஸ்பயர் ஆயிருக்கும். அதனாலதான் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிண்டு உண்மையாவா சொல்ற? உங்க பாட்டி 20 இயர்ஸா இருக்கும்போது பண்ணதா? அப்ப இது வாங்கி 60 இயர்ஸ் ஆயிருச்சா? ஏ ரோஜா, அவன் தான் கதை விட்டுக்கிட்டு இருக்கான், நீயும் நம்பிக்கிட்டு இருக்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மாடர்னா வந்து மேக்கப் செட் எல்லாம் இருந்திருக்குமா உலகத்துல? அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருந்திருக்காது. இவன் வந்து எனக்கு தெரிஞ்சு ரோஸ் அக்காவோட எடுத்துட்டு வந்து பண்ணிட்டு இருக்கான். அவங்க பார்த்தாங்கன்னா இவனோட சேர்ந்து நம்மளையும் திட்ட போறாங்க. டேய் ராகுல், நீ தான் ஸ்லைம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டியல, உனக்கு இங்க என்னடா வேலை? அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இந்த காம்பேக்ட் பவுடர் எல்லாத்தையும் அப்படியே உள்ள போட போறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுனா ஒன்னு சூப்பரா வரும் தெரியுமா? அதை வச்சு நான் ஒன்னு பண்ண போறேன். ஏ சிண்டு, நீ ஏதோ ஒன்னு பண்ண போறேன்னு தெரியும், ஆனா என்னன்னு சொல்லு சிண்டு, ப்ளீஸ் சிண்டு. சொல்றேன். இப்போ இதெல்லாம் மெயினானது போட்டாச்சு இல்ல? இந்த பவுடர் எல்லாம் நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ற மாதிரி ஸ்லைம்ல எல்லா இடத்துலயும் வர்ற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? நல்லா குத்தி விட்டுக்கணும். அப்பதான் அந்த ஹோல்ஸ் வரியா பவுடர் எல்லாம் உள்ள இறங்கி நல்லா நம்ம ஃபேஸ் மாதிரி நல்லா கலர் ஆயிடும். என்ன சிண்டு நீ ஃபேஸ்க்கு மேக்கப் போடுற மாதிரி ஸ்லைமுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்க? அடுத்தது லிப்ஸ்டிக் போட்டு விட போறியா? நல்ல வேலை பூஜா, எனக்கு ஞாபகப்படுத்தின. இந்த மேக்கப்லயே ரொம்ப முக்கியமானதே வந்து லிப்ஸ்டிக் தான். ஓகேவா? எல்லாம் போட்டு முடிச்சாச்சுல்ல, கடைசியா லிப்ஸ்டிக் எடுங்க. ஐயோ சிண்டு ப்ளீஸ் சிண்டு, இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லு சிண்டு. மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. சொல்றேன், கிட்டத்தட்ட முடிய போகுது. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? ஆரஞ்சு கலர் தான் வந்து இந்த ஃபேஸுக்கு நல்லா செட் ஆகும். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் லிப்ஸ்டிக்கை எடுத்து அப்படியே ஒரு நைஃப் எடுத்து அப்படியே கட் பண்ணி உள்ள போட்டுறணும். சிண்டு, அந்த மாதிரி கட் பண்ணி உள்ள போட்டா கூட அது ஸ்லைமோட மிக்ஸ் ஆகாது சிண்டு. நீ சொல்றதும் கரெக்ட் தான். இந்த ஸ்லைமோட இந்த லிப்ஸ்டிக் நல்லா மிக்ஸ் ஆனாதான் நம்ம பண்ண வேண்டிய வேலையை கரெக்டா பண்ணி முடிக்க முடியும். இருங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் கையை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்ப பாருங்க நான் எப்படி மிக்ஸ் பண்றேன்னு. இப்படியே இந்த லிப்ஸ்டிக்கோட ஸ்டிக்கை வச்சு இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எல்லாம் தான் மிக்ஸ் பண்ணிட்டியே. இப்போ இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்ல போறியா, இல்ல நாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போகட்டுமா? சொல்றேன். கடைசி ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்ப பாத்தீங்களா, லிப்ஸ்டிக் எல்லாம் இந்த மாதிரி கையில ஒட்டுது இல்லையா? இப்ப இந்த ஸ்லைமை தூக்கி பார்த்தா தூக்கவே முடியாது. ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்லைம் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு கையை நல்லா கிளீனா வாஷ் பண்ணிடணும். ஓகேவா?